ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராகவே இருக்கேன். ஸோ கையில் வந்து பார்சல் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 iPhone 13 இருக்குது. ஒன்று எனக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு. இந்த பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன். இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கும்போது மணி எத்தனை தெரியுமா? ஃபோனை கூடா நைட்டு 11:30 மணி. வெளியே ஈட் வீட் ஃபுட் சேனலுக்கு ஒரு ஹோட்டலில் போய் வீடியோ எடுத்துகிட்டு அன்பாக்சிங் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போ தான் நைட் ஒரு நைட்டை இவெண்ட்டை கொடுக்க முடியும், அவன் அந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியும். அதனால் அப்படியே நைட்டு 11:30 மணிக்கு பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பார்சல் வந்து காலையிலே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். உள்ளே வாடா கொஞ்சம் காட்டுறா. ஆக்சுவலாக காலையிலே பார்த்தீங்கன்னா அவன் போய் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே பார்சல் வாங்கிட்டு வந்து அவன் வீட்டில் அவன் ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்டுகிட்டே இருந்தான். வீடியோ அன்பாக்சிங் வீடியோ எடுக்கும் போது தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு உள்ளே எப்படி இருக்குது? ஏன்னா கலர் வந்து எனக்கு என்னன்னு தெரியும். நான் வந்து ப்ளூ கலர் சொல்லியிருந்தேன், இவன் வந்து ரெட் கலர்னா. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அந்த ஃபோன் வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது, ஸ்க்ராட்ச். ஏன்னா நம்ம செகண்ட் ஹேண்ட் ஃபோன் தான் வாங்க போகிறோம். நம்ம கொடுக்குற காசுக்கு அது ஒர்த்தாக இருக்கா இல்லையா அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? ஓகே, அன்பாக்சிங்கில் பாருங்கள். ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேக்கெட் எங்கிட்ட இருந்து பிக்கிறதுன்னு தெரியல. ஓகே, 2 iPhoneனால 2 டப்பாவில் வச்சு பேக் பண்ணி தான் நினைக்கிறேன். இதை எங்கிட்ட இருந்து ஓப்பன் பண்ணேன். இதுக்குள்ளே இருக்குது ஓப்பன். ஐஃபோன் ஆனது இருக்குது. பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா என்ன கலர்ன்றது, இது ரெட் கலர், இது ப்ளூ கலர். நடுவில் என்னது? சார்ஜர் வந்து தரதாக சொல்லியிருந்தாங்க. இது வாங்குகிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா சார்ஜர் வரும். ப்ளூ கலர் ஐஃபோன். அப்புறம் 20 வாட்ஸ் பவர் அடாப்டரு. அடுத்த ஐஃபோன் ரெட் கலர். வேறு எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோமா? ஐஃபோன் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, வேறு லெவலில் இருக்குது. சில்லுன்னு இருக்குது. ஆஃப் பண்ணி கொடுத்துருப்பாங்க போல். எனக்கு தான் ஆசைப்பட்டது. புது ஃபோன் ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த வேப்பரை அப்படியே மேலே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, ஒட்டி வச்சுருக்காங்க. ஆப்பிள் லோகோ வந்து விட்டது. செம்ம ஃபீல் தான். நான் எத்தனையோ இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட ஃபோன்லாம் கையில் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஃபீலாக இருக்குது. நமக்குன்னு ஒன்று வரும்போது அது ஒரு ஃபீலாக இருக்குது. ஆன் ஆயிடுச்சு. என்ன பாஸ்வேர்டு போட்டு வச்சேன் தெரியலையே அந்த அண்ணே. வேறு லெவல் பங்கமாக இருக்குது. அடுத்து என் ஃப்ரெண்டு ஃபோனை ஓப்பன் பண்ணுறேன். நீ வாடா, நீ வந்து ஓப்பன் பண்ணுறா. உன்னோட வாய்ஸில் அப்போ தான் உங்களுக்கு மகிழ்ச்சி எந்தளவுக்கு இருக்குன்றது தெரியும். அடுத்து இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க காமிச்சிடுறேன். லைட்னிங் கேபிள் வந்துடுது. அப்புறம் அந்த பேப்பர் வேறு எதுவும் வராது. சார்ஜர் வந்து அவங்க காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தது. ஓப்பன் பண்ணுவேனே, இங்கிட்ட வச்சு ஓப்பன் பண்ணுறான். கீழே காட்டுறா. உட்கார்ற போத பதட்டப்படுறேன். பதட்டப்படாமல் இருக்கிற நான் அவனை கையில் எடுத்து காட்டுறேன். அப்போ தான் அவன் மூஞ்சி என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஓப்பன் பண்ணு. போடு. ரொம்ப தொடக்காத தம்பி. ஆன் பண்ணு. சமாளா ஆயிடுச்சு. ஃபோன் கண்டிஷனை கொடு பார்ப்போம். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது இந்த OnePlus. நல்லா இருக்குது. பேட்ரி ஹெல்த் வந்து 100% அப்படின்றத போட்டிருக்காங்க. ரேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் ஆனால் பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஓகே நண்பா, ஃபோனோட கண்டிஷனை பற்றி சொல்லணும்னா நான் எல்லா பக்கமும் செக் பண்ணி பார்த்துட்டேன். சின்னதாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்க்ராட்ச் இல்லை. பட் அந்த அண்ணன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார், ஒரு சில ப்ராடக்ட்டில் வந்து லைட்டாக மைனூட்டாக ஸ்க்ராட்ச் இருக்கும், கலர் வந்து பீல் ஆஃப் ஆகிருக்கும் அப்படின்னு. எனக்கு அமிச்சதில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த டின்ட்டோ ஏதோ புது ஃபோன் மாதிரி தான் இருக்குது. பட் வந்து இது யூஸ்டு ஃபோன் தான். இதில் வாரண்டின்னு பார்க்கும்போது
4 மாத வாரண்ட்டி இருக்குன்ற மாதிரி இருக்குது. இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா 2 months வாரண்ட்டி இருக்குது. இந்த ஃபோனில் பேட்ரி ஹெல்த் பார்த்திங்கன்னா 100% பேட்ரி இருக்குது. அந்த அண்ணே ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தார்ல, ஸோ அதில் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. பேட்ரி ஹெல்த் பார்த்திங்கன்னா 100% ஒட்டியிருந்தாங்க. இங்கே உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா 100% பேட்ரி ஹெல்த் இருக்குது. ஃபோன் பக்கா கண்டிஷன் இருக்குது. சார்ஜர் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு 94 கிட்ட வரும். ஸோ ஆனால் ஃபோன் வந்து பிராண்ட் நியூவாக இருக்குது நண்பா. இதே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ புதுசாக ஆன்லைனில் 67,000 256 ஜிபிலாம் வாங்கியிருந்தேன். அவன்லாம் பார்த்தானா டே என்னடா, நான் அவன்கிட்ட சொன்னேன் 1 மாதம் வெயிட் பண்ணுறா, அவங்க ஸ்டாக் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கடா, 1 மாதம் வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் அப்போதைக்கு இல்லாதனால வாங்கிட்டான். இப்போ அவன்லாம் இந்த வீடியோ பார்த்தானா லைட்டாக காண்டாவான், நீ மட்டும் வாங்கிட்டேன்னு. ஃபோன் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ வந்தோடனே அந்த கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. ஃபோன் வந்து நல்லா தான் நண்பா இருக்குது. என் ஃபோனில் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் ஃபோன்லேயுமே பிரச்சனை இல்லை. நீட்டாக எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குது. வாரண்ட்டி வந்து சீரியல் நம்பரை போட்டு நான் செக் பண்ணுறேன். பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா IMEI நம்பரை வந்து அடிச்சிருப்பாங்க. அதாவது இந்த ஃபோனுக்குரிய ஒரிஜினல் பாக்ஸ் வந்து இது கிடையாது. ஃபோன் மட்டும்தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வர மாதிரி இருக்கும். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், டக்குன்னு சீரியல் நம்பரை போட்டாலே வெப்சைட்டில் மொத்த ஜாதகம் வந்துடும்னு. ஸோ பாக்ஸ் வந்து நமக்கு ப்ரையாரிட்டி கிடையாது. மற்றபடி ஃபோன் வந்து நீட்டாக தான் இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு ஆன்லைனில் பார்த்திங்கன்னா 70,000 மேலே 256 ஜிபி 128 ஜிபியே பார்த்திங்கன்னா 66,000 67,000 iPlanetலாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆன்லைனில் அந்த ரேட் இருக்குது. எனக்கு இந்த 50,000 இவனுக்கு அந்த 54,000 கிடச்சது உண்மையிலே ஒருத்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நான் வந்து ப்ரையாரிட்டியாக கேமராக்காண்டியாக வாங்கினேன். மற்றபடி ப்ரைமரி யூஸுக்கெலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி பேட்ரி பேக்கப் சில பேர் ஒழுங்காக நிற்காதுன்றீங்க, ஒரு சில பேர் நிற்குன்ற. என் ஃப்ரெண்டு பெங்களூரில் இருங்க, அவன் iPhone 13 யூஸ் பண்ணுறான். அவனுக்கு சாயங்காலம் கிட்டே திருப்பி சார்ஜ் போகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறான். நான் மெயினாக இந்த ஃபோன் வாங்கினது வீடியோக்கு இருந்தேன். ஏன்னா ஃபுட் சேனலில் வந்து அந்த ஒயிட் ஆங்கிள் வீடியோ எடுக்கணும், நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கணும் கண்டி தான் வாங்கினது. 2 பேருமே அந்த ஒரு ரீசன் கண்டி தான் வாங்கினது. ஏன்னா ஃபுட் சேனலில் முக்கால்வாசி இவன் தான் வீடியோ எடுப்பான். அவன் ஃபோனில் மாற்றி OnePlus 9R வச்சுருக்கேன், நான் OnePlus 70 வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இம்ப்ரூவ் பண்ணுறக்காண்டி தான் வாங்கினது. உங்களுக்கு இது சூட்டபிள் ஆகுமா ஆகாதான்றதை நீங்கள் தான் முடியும். ஏன்னா நானே ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். சாம்சங் S22 அல்ட்ரா போகலாமா, S21 அல்ட்ரா போகலாமா, இல்லை ஐஃபோன் போகலாமான்னு. அப்புறம் நிறைய பேர் டெக்பாஸ் அண்ணாவாக இருக்கட்டும், சிவபரணி அண்ணாவாக இருக்கட்டும், எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணது ஐஃபோன்ஸில் வீடியோ கிளாரிட்டி தாறுமாறாக இருக்கும். வீடியோக்காக மட்டும் அப்படின்னா நீ தாராளமாக ஐஃபோனே போகலான்னு சொல்லி தான் நிறையா பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் அனலைஸ் பண்ணதில் ஓகே 2 ஆண்ட்ராய்ட் ஃபோனை வச்சுக்குவோம், இதில் வீடியோ எடுப்போம், தம்ப்லைன் எடிட் பண்ணுறது மற்றதெல்லாம் OnePlus 70 பண்ணிக்குவோம். இதில் வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் மேஜராக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இன்சார்ட்டு VN எடிட்ரு, இந்த 2 ஆப்பை வச்சுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக நம்மளால் வாட்டர் மார்க் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக எடிட் பண்ணி அவுட் வந்து எடுக்க முடியும். ஸோ அதை வந்து செக்கும் பண்ணி பார்த்தேன் என் ஃப்ரெண்டோட ஃபோனில். இந்த ஃபோனை நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன ஏதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். பேட்ரி பேக்கப் என்னோடய யூசேஜுக்கு எப்படி இருக்குது, கேமரா எப்படி இருக்குன்றது நான் ஃபுட் சேனல் வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதை மட்டும் யூஸ் பண்ணி பார்த்து சொல்கிறேன். சீரியல் நம்பரை வச்சு செக் பண்ணிவிட்டு 2க்கும் எவ்வளோ வாரண்ட்டி மிச்சம் இருக்குது அப்படின்றத நான் நாளைக்கு போடுற வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நைட்டு டைம் ஆச்சு, 11:49 12 மணி ஆக போகுது. அதனால் வேகமாக இவனு வீட்டுக்கு போகணும். இங்கேருந்து அண்ணாநகர் வரைக்கும் போகணும், 3 கிலோமீட்ரு நைட் டயத்தில். ஸோ வீடியோவை வேகமாக முடிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் இதோட மொத்த ஜாதகமும் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ. பாய்.